டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வார்த்தை உருவாக்கம். இந்த வார்த்தை உருவாக்கத்திலிருந்து கட்டாயம் ஒரு கொஷின் பிசி எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஸோ நமக்கு ஏபிசிடி தெரிஞ்சாலே இதில் கட்டாயம் நமக்கு 1 மார்க் உறுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நெசசரி. 3 கொஷின் இருக்குது, சாம்பிள் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4 சம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெசசரி, இது கொஷின் நம்பர் 1. ஸோ மேலேருந்து கீழே எழுதிக்கிறோம், சரிங்களா? நெசசரி அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதை எடுத்து எழுதும்போது தப்பு இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எடுத்து எழுதணும், ஃபஸ்ட்டு திங். ஓகே. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? நெசசரி என்ற சொல்லில் ஆங்கில அகராதி வரிசைப்படி எத்தனை இணைகள் அமைந்துள்ளன? மேலிருந்து கீழாகவும் பார்க்கணும், கீழிருந்து மேலாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே பார்த்துட்டு வருவோம். ஸோ மேலேருந்து கீழே, ஓகே, இதான் மேலேருந்து கீழாக. ஸோ என் இருக்கு இல்லையா? எண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ, பி, கியூ, ஆர், எஸ். ஸோ என்னும் எஸ் என்னது? ஒரு பேர். என்னும் எஸ்ஸும் ஒரு பேர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று வந்துருச்சு. ஸோ என் எஸ் வந்து என்னதுங்க? ஒரு பேர். ஈக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப். ஈக்கு அப்புறம் எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் வரல, எதுவுமே வரல. ஸோ ஈக்கு எதுவும் கிடையாது. சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, சிக்கும் எதுவும் கிடையாது. ஈக்கு அப்புறம் என்ன வருது? எஃப் வரணும். இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே. ஸோ ஈக்கு எந்த பேருக்கு ஃபார்ம் ஆகலை. அடுத்தது எஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்க்கு அப்புறம் என்ன வரணும்? டி. ஸோ இந்த மாதிரி எஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். டக்குன்னு நம்ம ஏபிசிடி எழுதி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எஸ்ஸுக்கு அப்புறம் டி, யூ, வி, டபிள்யூ. ஸோ எஸ்ஸுக்கு வரல, ஸோ கட்டாயம் இதுக்கும் வராது. ஸோ ஏக்கு அப்புறம் பிசி, ஸோ ஏவுக்கு வராது. ஆருக்கு அப்புறம் வராது. தென் ஒய். ஸோ மேலிருந்து கீழாக வரும்போது எத்தனை இணை வருது? ஸோ 1. என்னது? என், எஸ். அடுத்தது கீழிருந்து மேலே போகணும், சரியா? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2 விதமாக கேட்டிருக்காங்க. மேலிருந்து கீழாகவும் கேட்டிருக்கிறாங்க, கீழிருந்து மேலாகவும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒய்க்கு அப்புறம் என்னது? இசட். ஸோ ஏதோ ஃபார்ம் ஆகாது. பிக்கு அப்புறம் ஆர், சரி ஆர். ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? எஸ். எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய். ஸோ ஆர்லேயும் எந்த இணையும் ஃபார்ம் ஆகலை. ஏக்கு அப்புறம் என்ன வருங்க? பி, சி, டி, இ, எஃப், ஜி. ஸோ ஏலையும் எதுவும் ஃபார்ம் ஆகலை. பிக்யூஆர்எஸ். எஸ்ஸுக்கு அப்புறம் டி, டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ். எஸ்லேயே எந்த ஃபார்மேஷன் வரல. அடுத்தது இன்னொரு எஸ் இருக்குது, அதில் ஏதாவது வருதான்னு பார்த்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் இ, ஈக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப், எஃப், ஜி, ஹெச். ஸோ ஈலி எதுவும் வரல. சிக்கு அப்புறம் டி, இ வரல. ஈக்கு அப்புறம் எஃப், ஜி. ஸோ ஈலி வரல, என்லி வரல. ஸோ டோட்டலாக இதுக்கு என்ன ஆன்சர்? என், எஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஒரே ஒரு பேர் மட்டும்தான். மேலேருந்து கீழே வரும்போது ஒரு பேர். இதில் எத்தனை பேர்? 0. ஸோ இதில் எதுவுமே வரல. அப்போ இதுக்கான விடை என்ன? நெசசரி என்ற சொல்லில் ஆங்கில அகராதி வரிசைப்படி எத்தனை இணைகள் அமைந்துள்ளன? ஒரே ஒரு பேர் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரீஆம்பிள். ஸோ ப்ரீஆம்பிளில் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? ஸோ மேலேருந்து கீழே பார்த்துட்டு வர்றோம். ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ பிக்கு அப்புறம் என்ன வரும்? கியூஆர். பி, கியூஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ. ஸோ பியில் எந்த இணையும் ஃபார்ம் ஆகலை. ஆருக்கு அப்புறம் என்ன வருங்க? எஸ். எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ். ஸோ ஆர்லேயும் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஈக்கு அப்புறம் என்னது? எஃப், எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே. ஸோ ஈலையும் எந்த ஃபார்மேஷன் இல்லை. ஏக்கு அப்புறம் பி, சி, டி, இ. ஸோ வெரி குட். ஸோ ஏக்கு அப்புறம் என்ன வருது? இ. ஸோ ஏ என்ன இருக்கு? ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரு பேர். அடுத்தது எம், என், ஓ, பி. ஸோ எம்ல எந்த இணையும் ஃபார்ம் ஆகல. பிக்கு அப்புறம் சி, டி, இதுலேயும் வரல. எல்லுக்கு அப்புறம் என்ன வருங்க? ஸோ எல்லுக்கு அப்புறம் எம், என் இதெல்லாம் வராது. ஸோ ஈக்கு அப்புறம் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழ் வரும்போது எத்தனை இணை ஃபார்ம் ஆயிருக்குது? ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது எங்கேருந்து போக போகிறோம்? கீழிருந்து மேலாக போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கீழிருந்து மேலே போகும்போது என்ன வருது? இ. ஈக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல். ஸோ இயில் எதுவும் ஃபார்ம் ஆகலை. எல்லுக்கு அப்புறம் என்ன வரும்? எம், என், ஓ, பி, கியூ, ஆர். ஸோ எல்லில் எதுவும் ஃபார்ம் ஆகலை. பிக்கு அப்புறம் சி, டி, இ. வெரி குட். ஸோ பிக்கு அப்புறம் என்ன வந்திருக்குங்க? இ வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே ஒரு பேர் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது எம்முக்கு அப்புறம் என், ஓ, பி, கியூ. ஸோ எம்மில் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஏக்கு அப்புறம் பி, சி, டி வரல. தென் ஈக்கு அப்புறம் எஃப், ஜி வராது. ஆருக்கு அப்புறம் எதுவும் இல்லை. ஸோ அப்போது இதில் ஒரு பேர். ஸோ அப்போது மேலேருந்து கீழே வரும்போது ஒரு பேர், கீழேருந்து மேலே போகும்போது ஒரு பேர். ஸோ டோட்டலாக ஏஇ, பிஇ. ஸோ அப்போ எத்தனை பேர் இதில் ஃபார்ம் ஆயிருக்கு? 2. ஸோ இதுக்கு என்ன விடை? 2. அடுத்தது
enthusiastic. என்னது enthusiastic கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எடுத்து எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, எந்த லெட்டரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ enthusiastic. ஸோ மேலே இருந்து கீழே வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இ இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3ல enthusiastic பார்த்துட்டு இருக்கோம். ஈக்கு அப்புறம் என்ன இருக்கு? எஃப் ஜி ஹெச். ஸோ ஈக்கு அப்புறம் என்ன வருது? ஹெச் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே நமக்கு ஒரு பேர் கிடச்சிருச்சு. அதோட விட்டுறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெச்சுக்கு அப்புறம் என்னது? இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓபி. ஸோ ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான். அண்ட் தென் இதில் ஒரு ஃபார்மேஷன் வந்துருச்சு. எண்ணுக்கு அப்புறம் OPQRSTUVWX. எண்ணில் எதுவும் ஃபார்ம் ஆகலை. PQRST. டீக்கு அப்புறம் என்ன வரும்? UVWXYZ. ஓகேவா, அடுத்தது டீலையும் எந்த ஃபார்மேஷன் வரல. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா டீக்கு அப்புறம் UVWXYZABC அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு அப்புறம் சீன் என்ன பண்ணக்கூடாது, அந்த பேரை எடுத்துக்க கூடாது. ஓகேவா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. டீக்கு அப்புறம் சி வராது, அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அது ஆல்ஃபபெட் சீரீஸே கிடையாது. தென் ஹெச். ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரும்? IJKLMNOP. ஸோ ஹெச்லேயும் எந்த ஃபார்மேஷன் இல்லை. யூக்கு அப்புறம் VWXYZ. ஸோ யூலி வரல. எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வருங்க? PQ enthusiastic. சரியா, இது ஐ. ஓகேவா, இது என்னது? ஐ. ஓகே, இந்த மாதிரி எடுத்து எழுதும்போது ஐக்கும் யூக்கும் சரியா வித்தியாசம் இருக்கணும். இது யூ. ஓகேவா, இது என்னது? யூ. ஓகே, தென் எஸ்ல ஏதாவது வருதான்னு பாருங்க. PQRSTUVWX. ஸோ எஸ்லேயும் வரல. ஐக்கு அப்புறம் JKLMNI. ஐலையும் வரல. ஏக்கு அப்புறம் BCDE. ஸோ ஏலையும் வராது. எஸ்ஸுக்கு அப்புறம் PQRST. வெரி குட். ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு? டி வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேர் இதில் இது வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. EH. எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? டி வந்திருக்கு. அடுத்தது டீக்கு அப்புறம் UV. ஸோ வரல. தென் ஐக்கு அப்புறம் ஜே வராது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது எத்தனை பேர்? ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 செட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது கீழேருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம மேலே போக போகிறோம். எங்கேருந்து? கீழேருந்து மேலே போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. சிக்கு அப்புறம் DEFGHIJKLMN. ஸோ சியில் என்ன ஆகலை, எந்த ஃபார்மேஷனும் நமக்கு கிடைக்கல. அடுத்தது ஐ எடுத்துக்குவோம். ஸோ IJKLMNOPQRS. ஓகேவா, ஸோ ஐக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? IJKLMNOPQRS. ஓகே, ஸோ ஐலையும் எது ஃபார்ம் ஆகலை. தென் டி. டீக்கு அப்புறம் என்ன வருங்க? டீக்கு அப்புறம் UVWXYZ. ஸோ டீல எது வரல. எஸ்ஸுக்கு அப்புறம் TUVWXYZ. ஸோ ஏக்கு அப்புறம் BCDEFGH. ஸோ ஏலையும் எது வரல. IJ. அடுத்த லெட்டர் IJKLMN. வெரி குட். ஸோ ஐக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு? என் வந்துருச்சு. ஸோ ஐக்கு அப்புறம் என். ஸோ இது ஒரு பேர். ஐக்கு அப்புறம் ஒரு என் வந்திருக்கு. ஸோ தென் எஸ். PQRS TUVWX. ஸோ எஸ்லேயும் இல்லை. யூக்கு அப்புறம் VWXY. யூலையும் இல்லை. ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வருங்க? IJ. இதுவும் ஒன்று கிடையாது. டீக்கு அப்புறம் என்ன வரும்? UV. ஸோ டீலையும் வராது. எண்ணுக்கு அப்புறம் இ வரவே வராது. ஸோ டோட்டலாக ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ்? மேலேருந்து கீழே வரும்போது 2, கீழேருந்து மேலே வரும்போது 1. ஸோ டோட்டலாக 2 + 1 ஆன்சர் யூ வில் கெட் 3. ஸோ இது என்ன enthusiastic என்ன ஆன்சர் வருதுன்னா 3 ஆன்சர் வருது. ஓகேவா, ஸோ இதில் எடுத்து எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேர்ட்ஸ் எடுத்து எழுதணும். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. ஓகேவா, அதே மாதிரி யூக்கு, விக்கு, ஐக்கு, ஜேக்கு இதெல்லாம் வந்து பார்த்து எழுதணும். ஓகேவா, ஸோ இந்த தப்பு பண்ணிடாதீங்க. இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஒரு போட்டித் தேர்வில் 1 மார்க் தெரிஞ்ச கொஸ்டினை மிஸ் பண்ணோம்னா 10,000 பேத்துக்கு கீழே வந்துடும். ஓகே, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இப்போ சில ப்ராக்டிஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த 3 சம்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? முன்னாடி நம்ம 3 சம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் ஒரு 4 சம் நான் வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் ஐடியா. ஓகேவா, ஸோ கிரெடிபிள். ஸோ கிரெடிபிள் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து எழுதிக்கணும். மேலேருந்து கீழே பார்க்கும்போது 2 தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சிக்கு அப்புறம் என்ன வரும்? DE. ஓகே, மீதி எந்த ஃபார்மேஷனும் மேலேருந்து கீழே வரல. தென் கீழேருந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் என்ன வருது? CD. இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. பிக்கு அப்புறம் CD. ஸோ 1 ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது மறுபடியும் பி என்ன ஆகுது? CDE. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்.
ஸோ இதோட நிறுத்திக்கக்கூடாது. ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நிறுத்திக்கூடாது. ஸோ பிக்கு அப்புறம் சிடி, தென் அப்புறம் பிக்கு அப்புறம் சிடிஇ. ஸோ 2 ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து என்னது, டிக்கு அப்புறம் என்னது, டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இ. ஓகேவா? ஸோ இந்த சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேவாங்களா? ஸோ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் மேலேருந்து கீழே வரும்போது 1, ஸோ கீழேருந்து மேலே போகும்போது 3. ஸோ டோட்டலாக இதுக்கான ஆன்சர் என்னது, 4. ஓகே, தென் டெக்கரேட். ஸோ டெக்கரேட் அப்படிங்கிறது DECORATE அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக எடுத்து எழுதிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ மேலேருந்து கீழே வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்கு அப்புறம் என்ன வருங்க, இ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசிடி எழுதிக்கோங்க. அப்போ தான் தப்பு வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் டிக்கு அப்புறம் என்ன வரும் மைண்டு நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், யோசனை பண்ணிகிட்டே இருக்கும், தப்பாக வந்துடும். ஸோ டிக்கு அப்புறம் என்ன வரும், கண்டிப்பாக இ. அப்போ ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட நிறுத்திக்கூடாது. டிக்கு அப்புறம் இ வந்துருச்சா, இக்கு அப்புறம் FGHIJK வருதா, எதுவும் வரல. ஓகே, அடுத்தது ஆருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, PQRST. ஸோ ஆருக்கு அப்புறம் டி. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது 2 ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. ஸோ கீழேருந்து மேலே போகும்போது பார்ப்போம். ஸோ ஏக்கு அப்புறம் BCDE. ஸோ இதுக்கு ஆன்சர் நான் முன்னாடி எழுதிட்டு அதனால் நான் வந்து ஆன்சர் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்போ 2 + 1 என்னங்க, இதுக்கு 3 வரும். அடுத்தது கேட்டஸ்ட்ரோஃப். ஸோ இதை எழுதும்போது ஸ்பெல்லிங் ரொம்ப கரெக்டாக எழுதணும். CATASTROPHE. ஓகேங்களா? கேட்டஸ்ட்ரோப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எழுதுறதும் எடுத்து எழுதுறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கு அப்புறம் என்ன வரும், டி. ஸோ இந்த சீரீஸில் ஃபார்ம் ஆகல. PQRST இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, STOPயில் தான் தப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், எஸ்ஸுக்கு அப்புறம் டி வரும், ஓக்கு அப்புறம் பி வரும். ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் டி, ஓக்கு அப்புறம் பி. ஸோ 2 ஃபார்மேஷன் மேலேருந்து கீழே வரும்போது ஸோ 2. தென் நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா MNO, பிக்கு அப்புறம் QR. ஸோ பிக்கு அப்புறம் QR, PR போட்டாச்சு. பிக்கும் ஆரும் ஒரு பேர். அடுத்தது ஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓக்கு அப்புறம் என்ன வரும், பி. ஓக்கு அப்புறம் PQRST. ஸோ அப்போ ஓவும் டியும் ஒரு பேர். ஸோ அப்போ இதில் ஒரு 2. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 + 2 என்னது, இதுக்கான ஆன்சர் 4. அடுத்தது 7வது பார்த்தீங்கன்னா கிளாங்கர். ஓகே கிளாங்கர். ஸோ கிளாங்கரில் சிக்கு அப்புறம் DEFGHIJ. ஸோ அப்போ CG அப்படிங்கிறது சிக்கு அப்புறம் என்ன வரும், CG ஒரு பேர். அடுத்தது எல்லுக்கு அப்புறம் MNOPQR. அப்போ எல்லில் எத்தனை ஃபார்மேஷன் கிடைக்குது, நமக்கு 2 கிடைக்குது, LN LR. ஸோ அது நோட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னக்கு அப்புறம் MNOPQR. வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன லெட்டராக இருந்தாலும் இதில் எத்தனை ஃபார்ம் ஆகுது, 4 ஃபார்ம் ஆகுது. அடுத்தது கீழேருந்து மேலே வரும்போது ஏக்கு அப்புறம் என்ன வருது, சி வருது. ஸோ அப்போ 4 + 1 இதுக்கான ஆன்சர் என்னங்க, 5 ஆன்சர். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ காட் சம் கிளாரிட்டி. ஓகேவா? இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 10,000 பேத்துக்கு கீழே போயிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லாஸ்ட் சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இருக்கலே அதிகமாக இருக்கக்கூடியதும் இதுதான். சரிங்களா? அப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே எத்தனை பேர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் டேரெக்டாக போட்டேன். ஏக்கு அப்புறம் BCDE. ஏக்கு அப்புறம் இ ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட விட்டுறக்கூடாது, மறுபடியும் ஃபர்தர் ஏதாவது போகுதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த ஏஇ பொறுத்த வரைக்கும் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஃபஸ்ட் ஒன். அடுத்து பிக்கு அப்புறம் QR, ரெண்டாவது. ஸோ ஏஇ முடிச்சாச்சு, PR. அடுத்து என்னது, மீதியில் எது ஃபார்ம் ஆகுது, HIJKLMN. ஸோ HN. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ மேலேருந்து கீழே வரும்போது 3 பேர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கீழேருந்து மேலே போகிறோம். ஸோ அதாவது ரைட் டு லெஃப்ட் M, என்னுக்கு அப்புறம் ஓ, எம்முக்கு அப்புறம் என்னுக்கு அப்புறமே என்ன வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். என்னுக்கு அப்புறம் ஓ, அதனால தான் ABCD மறுபடியும் எழுதியிருக்க உங்களுக்கு புரியுறதுக்காக. ஸோ என்னுக்கு அப்புறம் ஓ, தென் 4th ஓவர். தென் 5வது பார்த்தீங்கன்னா IJKLMNOP. ஓகே, 5th ஒன் IP. தென் என்னுக்கு அப்புறம் என்ன வரும், என்னுக்கு அப்புறம் என் அப்படிங்கிறது ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. என்னுக்கு அப்புறம் என்ன வந்துடும், டக்குனுங்க பார்த்துருங்க, OPQR. ஓகே, வெரி குட். ஸோ என்னுக்கு அப்புறம் R. ஸோ இதோட நிறுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழே 3, கீழேருந்து மேலே 3. ஸோ டோட்டலாக எத்தனை வந்திருக்கு, 6. ஓகேவா? ஸோ இதில் ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ரீசெக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம 1 நிமிடத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதே டைப்பில் ரொம்ப ஈஸியான சம்ஸ் கேட்பாங்க. ஸோ சரியான ஆங்கில வார்த்தையை காணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க. இதுலேருந்து ஆப்ஷன் ABCD வந்து ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்ட். இதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும், சாஸ்ட்டு, கார்ட்டூன், இனிக்மா, மசில், கேம்பிள், ஹேங்கர், ஆர்டன்ட், டொசைல், ரிமாண்ட், பிரைட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு
நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க 1 2 3 4 5 6ன்னு நமக்கு இருக்கும். ஆப்ஷன் ஏல ஒரு நம்பர் இருக்கும், பியில் ஒன்று இருக்கும், சியில் இருக்கும், ஒன்று இருக்கும், டி இருக்கும். ஃபஸ்ட்டு ஏ எடுத்து டக்குன்னு எழுதணும், பி எடுத்து எழுதணும், சி எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் சியாக இருக்கலாம், இல்லை டியாக இருக்கலாம், ஏவாக இருக்கலாம். இதெல்லாமே ரொம்ப ஈஸியானது. ஸோ இதை காட்டிலும் இது ரொம்ப ஈஸியான டாபிக். நம்ம என்னென்னா ஏல ஒரு இது கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஇஎஸ்டிஹெச்னு இருக்கு இல்லையா, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 6 ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்கும், பி ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் இது வந்து 2, இது வந்து பி. இது ஆப்ஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா 6 1 4 5 3 2. ஸோ 6th லெட்டர் என்ன, ஹெச். ஸோ அடுத்தது 1வது லெட்டர் என்ன, ஏ. 4வது லெட்டர் எஸ். 5வது லெட்டர் டி. ஓகே, 3 இ. 2 ஹேஷ்டேக் அப்படிங்கிறது எதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. ஸோ இது சியை தூக்கி முன்னாடி போட்டோம்னா 2 6 1 4 5 3 இல்லையா, ஒரு ஹேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மீனிங் வந்துருச்சு. ஸோ இந்த சியை தூக்கி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், செஸ். ஸோ இதே மாதிரி தான். ஸோ கார்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த என்ஓ தூக்கி முன்னாடி போட்டால் கார்ட்டூன். இனிக்னு கிடைக்கும், எம்ஏ இனிக்னு கிடைக்கும். ஸோ மாவை தூக்கி போட்டால் அப்படி இருக்கும். ஸோ மசிலுக்கு ஈ வராது, ஈ முன்னாடி வந்திருக்கும். கேம்ப்னு வந்துடும், எல்இ வந்து முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், கேம்பிள்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ஹேங்கர் அதே மாதிரி தான். ஹேங் ஹெச்ஏஎன் இருக்கும், முன்னாடி இ இருக்கும், ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ டென்ட் கிடைக்கும், முன்னாடி அடுத்தது டொசைல். ஸோ அடுத்தது மேண்டு கிடைக்கும், இல்லை ரீ கிடைக்கும். ஸோ மேன் கிடைக்கும். இதெல்லாம் எழுதி பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும், டக்குன்னு ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரைட்டுன்னு இருக்கும். ஸோ பி வந்து இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இது டக்குன்னு பிரைட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இது தவிர இன்னொரு இருக்குது. ஸோ வார்த்தை மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இது மாதிரி ஐஎல்எம்இன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வரும், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வரதுக்கான வாய்ப்பு. பார்க்கும்போது நமக்கு ஐஎல்எம்இனா மயில் அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மயில் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் லைம் இதில் தான் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஹோம். இதுக்கு மேலே எதாவது ஃபார்ம் ஆகுமா, ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச் போட்டுக்கிட்டோம், ஓலேருந்து எடுத்துக்கிறோம். ஓவில் ஏதாவது வேர்டு ஸ்டார்ட் ஆகுமா, ஸ்டார்ட் ஆகாது. ஈல இஹெச்எம்ஓ போட்டாச்சு, இஎம்ஹெச்ஓ. ஸோ இப்படிலாம் ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு பார்க்கும்போது எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அடுத்தது ஹெச்சில் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகலாம், ஹெச்ஓஇஎம். இது எதுவும் வார்த்தை இருக்கா, இல்லை. ஹெச்சுக்கு அப்புறம் ஓஎம்இ. ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எம்லேருந்து ஓஇஹெச் எம்ஓஹெச்இ, சரிங்களா, எம்இஹெச்ஓ எம்ஹெச்இஓ. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்கல. ஸோ இதில் ஓ மட்டும்தான். அடுத்தது இது பார்க்கும்போதே மேல்ங்கிறது கட்டாயம் நமக்கு தெரியும், மீல் அப்படிங்கிறது தெரியும், லீம் அப்படிங்கிறது, லேம் அப்படிங்கிறது, லேம் இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி ரோடு டியூர். சரியா, அடுத்து டைவ். இதில் வேறு எதாவது ஃபார்ம் ஆகுமானா ஃபார்ம் ஆகாது. சரியா, நீங்களா விஐஐடி வெய்ட் அப்படின்லாம் நீங்களா ஒரு புதுசாக வார்த்தையை உருவாக்கக்கூடாது. ஸோ இந்த டாபிக் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கட்டாயம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்குறாங்க. கொஞ்சம் டஃபாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டஃபாக கேட்டாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் என்ன முடியுதோ ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா டைவ் அப்படிங்கிறது டிஇஐவி, இதில் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், டிஇஐவி. விஇஐடிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, டிஐவிஇ மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டி எடுத்துக்கோங்க. ஸோ டியிலேருந்து போனால் டிஇஐவி, டேவ் இப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ டிஐவிஇ மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்தது வியில் இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஐயில் லெட்டர்ஸ் இந்த மாதிரி ஐஇவிடி இப்படிலாம் வராது. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும், எடுத்து ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து எடுத்து எழுதி பார்த்தா மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. எடுத்து எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மேலேருந்து கீழே பார்க்கும்போது, கீழேருந்து மேலே பார்க்கும்போது கட்டாயம் நீங்கள் ஏபிசிடி எடுத்து எழுதிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes இதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1 mark. ஓகே, தேங்க்யூ.